புத்திசாலித்தனத்தால் நீங்கள் தொழிலை வந்து ஆரம்பிப்பீங்க. முதலீடுங்கிறதே பணத்தை போட்டு நீங்கள் தொழில் செய்ய மாட்டீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தை போட்டு அதன் மூலிமா லாபம் பார்க்கலாமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கோம். கட்டாயம் நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அது ஒரு லாபகரமாக தான் அமையும். அடுத்தபடியாக 11ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டில் குரு உச்சம், அதாவது மேஷத்திற்கு. அப்போ 11ஆம் இடம் என்பது எப்பயுமே லாப வீடு. இதுவரையிலும் வீடு வாங்கணுங்க அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா தாராளமாக நீங்கள் வீடு வாங்கலாம். சொத்து எனக்கு என் பேரில் மாற்றி ஏதாவது வருமானா உங்கள் பேரில் சொத்து மாதிரி வரும். வண்டி வாங்கலான் இருக்கிறேங்க, வாங்கலாமானா உங்களுக்கு அது நல்ல கை கொடுக்கும். அதே போல் குழந்தைங்களோட கல்விக்காக நாங்கள் வெளியில் அனுப்பலான் இருக்கிறோங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். இது எல்லாமே 11ஆம் இடத்தோட நிலைப்பாட்டை வைத்து உங்களுக்கு நன்மையை செய்வார் குரு. அதே போல் 12ஆம் வீட்டிற்கு, அதாவது ரிஷபம் என்பது மிதுனத்திற்கு 12ஆம் வீடு. அந்த 12ஆம் வீட்டிற்கு குரு வந்து 3ல் அமர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக மேற்கொள்ளுங்கள், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் இந்த வருடங்கள் சிறப்பாகவே இருக்கும். சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கவனம் மட்டும் இல்லை, நீங்கள் செல்லும் பொழுது நாள் கிழமை பார்த்து செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலாபலனையும் கொடுக்கும். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.